பெரிய ஒரு அவல நிலை. நம்ம ஊர்லயோ நம்ம ஊர் பக்கத்திலேயோ சுகாதார முறையில ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு டாய்லெட்டுக்கு போக முடியல அப்படின்னா நீங்களும் தலை குனியணும், நானும் தலை குனியணும். நம்ம வீட்டு டாய்லெட் இருக்கலாம், பட் எல்லாத்து வீட்லயும் வரணும் இல்லையா? அதுக்காக தான் ஸ்வச் பாரத். பெண் மக்களுடைய மேன்மையை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டதும் ஸ்வச் பாரத். இது வந்து கிளீனினஸ் அப்புறம். ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கோயில்ல கூட குப்பை போடுறாங்க. அது மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் பெரிய லெவலில் சுத்தமாயிட்டு. பட் முதல் சுத்தம் வந்து வீட்டுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு மோடிஜி ஆசைப்பட்டார். அதற்காகத்தான் டாய்லெட் கட்டி. மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ரேஷன் கடையில போய் நம்ம கிராமப்புறத்து அம்மா போய் ரேஷன் வாங்கலாம். ஒரு சின்ன பையில போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப பாருங்க, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் எல்லா மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா மூட்டையில தூக்கிட்டு வராங்க. மூட்டையில, பையில இல்லைங்க, மூட்டையில. 5 பேர் இருக்காங்கன்னா 20 கிலோ அரிசி, 5 கிலோ பருப்பு. முதல் முறையாக அந்த குடும்பம் தலையிலிருந்து நிற்கிறது. கொரோனா டைம்ல வேலை இல்லை, ஐயோ வேலைக்கு போன சம்பளம் கிடைக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசோட ஒரு கொள்கை திட்டமே ஒரு தனி மனிதன், சாமானிய ஒரு மனிதன் வந்து முதுகெலும்பு நேரா நிக்கிறதுக்காக இந்த அரசு. அதை வந்து நீங்க ஏழை மக்கள்கிட்ட, வேற மக்கள்கிட்ட போய் நீங்க எடுத்து சொல்லணும். அதான் உங்களுடைய முக்கியமான வேலை. மோடிஜி அவர்கள் உங்களுக்காக பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண மனிதனுக்கு அவன் சம்பாதிக்கிற பணத்துல பெரும்பகுதி பணம் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு கலந்துருக்கு. ஒண்ணு உங்க ஸ்கூல் ஃபீஸ். மேல்தட்டு மக்கள் சொல்லிட்டு நம்ம எல்லாமே கான்வென்ட் ஸ்கூல்ல, பெரிய பெரிய ஸ்கூல்ல போய் சேர்ந்தோம். எனக்கு தெரியுங்க, பெங்களூர்ல எல்கேஜிக்கு 3.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற ஸ்கூல் இருக்கு. கோயம்புத்தூர்ல 2 லட்சம் ரூபாய் வாங்க ஃபீஸ் வாங்குற ஸ்கூல் இருக்கு. சென்னையில ஸ்கூல் இருக்கு, 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. 10ஆவதுல போயிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 8 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இது ஒரு பகுதி. நம்ம மக்கள் படிக்கக்கூடிய எஜுகேஷன், கல்வி. 2வது நீங்க அதிகமா செலவு பண்றது உங்களுடைய மருத்துவம். சும்மா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பாருங்க, காய்ச்சலுக்கு போங்க, 6000 ரூபாய் பணம் வாங்காம எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர்றீங்கன்னு பாருங்க. அவ்வளவு டெஸ்ட் பண்ணணும், இவ்வளவு டெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய அரசு பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக இந்த 2 விஷயத்தையுமே நம்ம ஒழிச்சிட்டு இருக்கோம். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். மருத்துவம் என்ன அப்படின்னா, முதல் முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் கூட அவனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பிரதமர் மோடி அவர்கள் காப்பீடு திட்டம் கொடுக்கிறார். நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போலாம், 23,000 ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் இருக்கு. 1500 உங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள் இருக்கலாம், கார்டை காமிச்சீங்கன்னா போதும், அறுவை சிகிச்சையிலிருந்து நீங்க பண்ணிட்டு வெளியே வரலாம். காரணம் என்ன? நீங்க சம்பாதிக்கிற பணத்துல பெரும்பகுதி வந்து நீங்க இதற்காக செலவு பண்ணலாம். இப்ப நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி புதிய கல்விக் கொள்கை, இது நான் கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் எடுத்து பேசுறேன். எதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கை? எதற்காக மும்மொழி கொள்கை? எதுக்கு இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே காரங்க, ஏடிஎம்கே காரங்க எல்லாருமே வந்து நான் வந்து புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டில் வந்து 3 மொழியை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காமெடி மட்டும் இது பாருங்க. 2014 கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்திய சென்னையில பிரச்சாரம் பண்றாங்க. யாருக்காக பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அவருடைய மாமாவின் மகன், அவர் எம்பி ஆகணும், சென்ட்ரல் சென்னை எம்பிக்காக பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், மத்திய சென்னைக்குள்ள வந்து ஹிந்தியில போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க. ஏன்னா சவுகார்பேட் அவங்க ஓட்டு அவங்களுக்கு வேணும். சவுகார்பேட் ஓட்டு மட்டுமல்ல, சவுகார்பேட் அவங்களுடைய பணம் கூட வேணும் அரசியல். அப்ப கலைஞர் அவர்களே ஹிந்தியில 2 வார்த்தை பேசலாம், ஒரு பாட்டு பாடி காட்டுறாங்க. நாங்கெல்லாம் ஒரே சகோதரர்கள், ஒரே மக்கள், எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நெக்ஸ்ட் டிஎம்கே பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பம் வந்து, குடும்பம்னா நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய குடும்பம். அது மாவட்ட செயலாளராக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினராக இருக்கலாம். 47 ஸ்கூல் நடத்துறாங்க. அது எல்லா மாவட்டத்திலையுமே ஸ்கூல் இருக்கு. கட்டாய மொழியாக ஹிந்தி தான் 3வது லாங்குவேஜா வச்சிருக்காங்க. என் கூட ஒரு எம்பி ஒரு டிபேட் பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த எம்பி பேர் உங்களுக்கு தெரியும். அந்த எம்பியும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாரு. அதுல 3வது மொழி கூட ஹிந்தி தான். அதனாலதான் ஒரு விவாதத்துக்கு வரல. நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து சொல்வது வேறு, செய்வது வேறு. வீட்டில் உள்ளவர்களுக்கு 3 மொழி, நாட்டுல கிராமப்புறத்துல அரசாங்க ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு 2 மொழி. காரணம் என்னன்னு கேளுங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிராமப்புறத்துல இருக்கிற மாணவன் பெரிய ஆயிட்டான்னு வச்சுக்கீங்களேன், ஓட்டு போடும்போது கேள்வி கேட்கும். அது வந்து திராவிட கட்சிகளுக்கு ஆகாது. எந்த ஒரு மனிதன் வந்து ஓட்டு போடும்போது கேள்வி கேட்கிறானோ, அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா திராவிடங்கள் எடுபடாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க.
கைலாய மலைக்கு தமிழ்நாட்டில் அதிகமா போற ஊர் ஈரோடு. நீங்க கைலாயம் போறீங்க. உங்க ஊர்ல பிறந்த ராமானுஜர் அவர்கிட்ட சொல்றாங்க, என்ன இவ்வளவு பெரிய கணித மேதையா இருக்கு, அவங்களுக்கு தெரியும் ராமானுஜர் இல்லாம எதுவுமே இல்லை, ஏடிஎம் மிஷின் இல்ல, பிளைட் இல்ல, சேட்டலைட் இல்ல, எல்லாம் அவர் புரிஞ்சு கொடுத்த கணிதம் தான். ராமானுஜர் சொன்னாரு, நான் எனக்கு தெரியாதுங்க, நான் மந்திரத்தை சொல்லிட்டு காலையில் உட்கார்ந்தனா சரஸ்வதி அவங்க இதுல இருந்து வருதுங்க, எனக்கு தெரியாது. ராமானுஜர் அவர்கள் சொன்ன உண்மையான ஒரு விளக்கம், என்னுடைய உடம்புல இருந்து இன்ட்யூஷன் வருது, அது என்னுடைய ஞானத்துல இருந்து வருது, நான் படித்த புத்தகத்துல இருந்து வரல. அது கொடுத்தது உங்க ஊர் மண்ணு தான். ராமானுஜர் பிறந்தது 1888 ஈரோட்ல டவுன்ல பிறந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மண். முழு தமிழகமே நாம கடவுள் இருக்கு, கடவுளை நம்புகின்றோம். ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சக்தி உங்களை கொண்டிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் கடவுள் இல்லைன்னு சொல்றவன், அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறக்கும் போது முதல் முறையாக அந்த பையன் பொண்ணை கையில வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கடவுள் இருக்காங்க. வேற எங்கேயும் போக வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ண வேண்டாம். ஒரு தாயோ தந்தையோ ஆண்டவன் உங்களுக்கு வரமாக ஒரு குழந்தையை கொடுக்கும்போது நீங்க கையில வாங்கினா அந்த எனர்ஜி தெரியும், அந்த முதல் நொடி இந்த கடவுள் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது கடவுள் இல்லை அப்படிங்கறதே ஒரு கொள்கையா வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அந்த கொள்கை மட்டுமல்ல, அதற்கு கூட ஹிந்தி திருப்பி அரசியல் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம உடைக்க ஆரம்பிச்சோம். கடவுள் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றிவேல் வீரவேல் முழக்கத்துல, நம்முடைய வேல் யாத்திரையில, கந்த சஷ்டி கவசத்துல தமிழ்நாடு முதல் முறையாக ஒன்னா சேர்ந்து காமிச்சிருச்சு கடவுள் இருக்காரு. இப்ப அந்த விஷயத்தை விட்டுட்டு மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை ஆரம்பிச்சிட்டாங்க. மூன்றாவது மொழி வேண்டாம், மூன்றாவது மொழி வேண்டாம். உங்களுக்கு தெரியும், உங்க குழந்தை நன்றாக வர வேண்டும் என்றால் மூன்றாவது மொழி வேண்டும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் கேளுங்க, லைஃப்ல நல்லா வாழ்றவங்க எத்தனை மொழி பேசுவாங்கன்னா மினிமம் 3 மொழி பேசுவாங்க. அப்பதான் லைஃப்ல வர முடியும். அது ஹிந்தி மொழின்னு யாரும் சொல்லவே இல்லைங்க. அது மூன்றாவது மொழி மலையாள மொழியாக இருக்கட்டும், மூன்றாவது மொழி கன்னடமாக இருக்கட்டும், மூன்றாவது மொழி தெலுங்காக இருக்கட்டும், மூன்றாவது மொழி சமஸ்கிருதமோ ஹிந்தியோ உங்களுக்கு விட்டது. பட் தயவு செஞ்சு மூன்றாவது மொழியை கத்துக் கொடுக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு நீங்க கத்துக் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவன் உலகம் ஃபுல்லா போகணும். ஈரோட்டில் பிறந்த மனிதன் ஈரோட்டில் தங்கக்கூடாது, சென்னிமலையில பிறந்த மனிதன் சென்னிமலையில தங்கக்கூடாது. ஊரெல்லாம் போயிட்டு வரணும், சுத்தட்டும், பிரெஞ்சு படிக்கணும், ஜெர்மன் படிக்கணும். ஏன்னா குழந்தைக்கு 3 மொழி என்பது அத்தியாவசியம். அதை காம்ப்ரமைஸை யாரும் நீங்க பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளுடைய முதல் வாதம். அது புதிய கல்விக் கொள்கை நம்ம சொல்லியிருக்கோம். புதிய கல்விக் கொள்கை இன்னொரு அம்சம் பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு தெரியும், உங்க பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போவான். வீட்டில் அப்படியே பெரிய டிராமாவா இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டே காலையில கலோபரமா ஒரு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு போறா, எக்ஸாம் எழுதுறான், பில்டப் எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவோம். நம்முடைய அரசு அது எல்லாத்தையும் புதிய கல்விக் கொள்கையில நீக்கியாச்சு, எல்லாத்தையும் நீக்கியாச்சு. நம்முடைய ஸ்கூல் சிஸ்டத்தையே மாற்றியாச்சு. முதல் 5 வருடம் ஒரு பிளாக், அது ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட் 3 வருடம் ஒரு அமைப்பு, அடுத்து வரக்கூடிய 3 வருடம் ஒரு அமைப்பு, அடுத்து வரக்கூடிய 4 வருடம் ஒரு அமைப்பு. அப்படின்னா 1வது 2வது 3வது 4வது 5வது ஒரு பிளாக். 5வதுல மட்டும்தான் அந்த தம்பி எக்ஸாம் எழுதுவான், அந்த தங்கச்சி எக்ஸாம் எழுதும், பாஸ் ஆயிட்டு 6வது. 6, 7, 8 அது ஒரு பிளாக். 9, 10, 11 அது ஒரு பிளாக். 12வது கான்செப்ட் எகைன் மாறுது. 12வது பாத்தீங்கன்னா டிகிரியோட அட்டாச் ஆயிடும். 12வது நீங்க படிக்கக்கூடிய டிகிரி ஒரு பிளாக். எதற்கு அப்படின்னா, இந்த பிஞ்சு நெஞ்சங்கள்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தமிழ்நாட்டில் அரசியல் வியாபாரிகள் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, நம்மூரை பொறுத்தவரை நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல 95% மார்க் வாங்கினா நீ அண்டர் வேஸ்ட் நம்ம சொல்லிடுறோம் நம்ம குழந்தைகள். ஏன்னா நம்ம கல்வி கொள்கை அப்படிதான் பண்ணி வச்சிருக்கோம். 8வதுல நீ 99% வாங்கினா வேஸ்ட். இந்த புதிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா மார்க் வாங்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, குழந்தை படிக்கக்கூடிய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை மாற்றி 5, 3, 3, 4 பிளாக்கா பிரிச்சு. உலக நாட்டுல முக்கியமான நாட்டுல இப்படித்தான் இருக்குது. நார்வேல இப்படித்தான் இருக்கு, ஸ்வீடன்ல இப்படித்தான் இருக்கு. அதை பார்த்து நாமளும் பாடம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி மாற்றணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய அன்பின் ஸ்டாலின் அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை திணிக்கிறாங்க இந்த அரசு சொல்லி சொல்றாங்க. குலக்கல்வி சொல்லி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்முடைய ராஜாஜி ஐயா அவர்கள். அது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மக்கள் வெறுத்ததுக்கு அப்புறம் குலக்கல்வியை நீக்கிட்டாங்க. இதுல குலக்கல்வியே கிடையாது.
நாம என்ன சொல்றோம், 5ஆவதுக்கு மேல ஒரு குழந்தை வருஷத்துல 10 நாளைக்கு ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போக கூடாது. அது ஸ்கூல் பேக் லெஸ் டேங்க. 6ஆவது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வருஷத்துக்கு 10 நாள் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போக கூடாது. அந்த அன்னைக்கு அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கூல்ல தட்டச்சு பயிற்சி, கார்பெண்டர், மண்ணை வச்சு களிமண் வச்சு விளையாடுறது, இதெல்லாம் அந்த குழந்தை பண்ணும். எதுக்காக சார் பண்ணணும்? உங்களுக்கு நிறைய பேர் இன்ஜினியர் இருக்கீங்களா? இன்ஜினியர் இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு உங்க வீட்டுல ஃபியூஸ் மாத்த தெரியும்? ஓகே சார், நீங்களா இன்ஜினியரிங் படிக்காதனால ஃபியூஸ் மாத்துறீங்க. இப்ப இந்த இளைஞர்கள் 21-22 வயசு இளைஞர்கள் கேட்டீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படித்தேன், சூப்பரா படித்தேன், நானும் தாங்க அதை சேர்த்துக்கிறேன். பட் ஃபியூஸ் மாத்திரம்னா ஃபர்ஸ்ட் எங்க அப்பா ஃபோன் போடுவேன். அப்பா அது ஒரு ஒயர் போடுறதா, அந்த ஒயரை முறுக்கி போடுறதா? அப்பா ஒயரை முறுக்கி போடுறது. அப்போ ஒயரை முறுக்கிறது நேரா போடுறதா கோணையா போடுறதா? அது கோணையா போடு. அப்ப அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்றதா லூஸா வைக்கிறதா? நீ உண்மையாலுமே இன்ஜினியரிங் தான் படிச்சேன்னு எங்க அப்பா 4வது கேள்வி எனக்கு கேட்பாங்க. நம்மளுடைய கல்வி முறை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கல்வி முறை. அதை உடைக்கிறதுக்காகத்தான் வொகேஷனல் எஜுகேஷன் கொண்டு வர டிப்ளமா ஸ்டைல். எல்லாருமே டிகிரி படிக்கணும் அவசியம் கிடையாது. சில பேர் டிப்ளமா படிக்கணும். வொகேஷனல் எஜுகேஷன் படிங்க. ஃபிட்டர், வெல்டர், ஜெமாலஜிஸ்ட், நல்ல தங்கங்கள் வச்சு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், அதுலேயும் அதிக சம்பளம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது, வேற வேலைகள் செய்யுங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரோம். அந்த 10 நாள் ஸ்கூல் பேக் இல்லாம நீங்க போற அன்னைக்கு இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க. கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுதான் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து கார்பெண்டரி பண்ணுவீங்க, தட்டச்சு பயிற்சி பண்ணுவீங்க, எல்லாரும் சேர்ந்து களிமண் விளையாடுவீங்க. அந்த குழந்தைக்கு அது வேணும். அதுக்கும் குலக்கல்விக்கு என்ன சம்பந்தம்? நம்ம கிளாஸ் ரூம்ல 4ஆ பிரிச்சு பிராமணன் யாருப்பா, சத்திரியன் யாருப்பா, சூத்திரன் யாருப்பா, வைணவன் யாருப்பா பிரிக்கிறோமா, வைஷ்ணவன் பிரிக்கிறோமா? அப்படி கிடையாது. இதெல்லாம் தவறான புரிதல். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போய் தான் தெரியும் இந்த கல்வி திட்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு போகாதவர்கள் அரசியல்வாதிகளாக என்ன போட்டுட்டாங்க, நேரடியாக படித்து விட்டு தப்பாக கற்பனை பண்ணிக்கிட்டு உடனே வந்து சொல்லிடுது. புதிய கல்விக் கொள்கைக்கு பார்த்தீங்கன்னா மகத்தான ஒரு கல்விக் கொள்கை. நம்மளுடைய எஜுகேஷனே மாற்றம், நல்ல மனிதர்களை உருவாக்கணும். மார்க் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவங்களுடைய கல்வி முறையும் இம்பார்ட்டன்ட் நம்ம சுட்டி காட்டணும். உங்க குழந்தை இந்த புதிய கல்விக் கொள்கையில போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களாக வருவாங்க. லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த மூமொழி, 3 மொழி, மும்மொழி. முதல் மொழி கட்டாயமாக தமிழ், 2வது மொழி கட்டாயமாக ஆங்கிலம். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் பெரிய குழப்பம் என்ன, 3வது மொழி என்ன படிக்கிறது? மும்மொழின்னு சொல்லிட்டீங்க, அது என்னன்னு சொல்லுங்களேன். அந்த டெசிஷனை உங்களுக்கு கொடுத்தாச்சு, அரசு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு. ஈரோட பொறுத்த வரைக்கும் ஈரோடு ஒரு கிளஸ்டர். இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட் டீச்சர் பிடிஏன்னு சொல்லுவோம், நீங்க எல்லாம் சேர்த்து உங்க ஸ்கூல்ல சொல்லணும், நான் கர்நாடகால இருந்து வந்திருக்கேன், இங்க செட்டில் ஆயிருக்கேன். பெரியார் அவர்களும் கர்நாடகால இருந்து வந்தவர் தான். கர்நாடகால இருந்து வந்திருக்கேன், நான் செட்டில் ஆயிருக்கேன், நான் கன்னட மொழி எடுத்துக்கிறேன். ஏன்னா என் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் டச் விட்டு போயிடும். நீங்க நினைச்சீங்கன்னா கன்னட மொழியை அந்த கிளஸ்டர்ல அந்த பிளாக்ல எடுத்துக்கலாம். நான் வந்து ஆந்திரால இருந்து வந்திருக்கேன், எனக்கு தெலுங்கு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கிளஸ்டர்ல தெலுங்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேல்தட்டு மக்கள் இருக்கிறவங்க எனக்கு ஒரு பிரெஞ்சு மொழியோ ஜெர்மன் மொழியோ வேணும்னு நினைச்சா அவங்க எடுத்துக்கலாம். ஸோ 3வது மொழியை டிசைட் பண்றவங்க அரசியல்வாதிகள் கிடையாது, நம்முடைய கல்வித்துறை மந்திரி கிடையாது. 3வது மொழியை டிசைட் பண்றவங்க நீங்க. அது மிக தெளிவாக இந்த சட்டத்துல கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் பிரச்சனை என்னன்னா யாருமே இந்த சட்டத்தை படிக்கிறது கிடையாது. தான் பிரச்சனை. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 17 பேர் இந்தியா ஃபுல்லா சுத்தி கஷ்டப்பட்டு பண்ண சட்டம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் பேர் கடிதம் போட்டிருக்காங்க, 5.5 லட்சம் பேர் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, சட்டத்தை இந்த மாதிரி வைக்கிட்டு அவங்களுக்கு ஒப்பீனியன் வாங்கிட்டு மொத்தமா சேர்த்து 2019 வரைவு அறிக்கையா வந்துச்சு, 2020 சட்டமா வந்துச்சு. 3 மொழி கொள்கை நம்மளுடைய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். இது சாமானிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தமிழனுக்கு நிச்சயமாக குடும்பத்திலே நல்ல கல்வி கிடைக்க ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி நீங்க பார்க்கணும்னா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் குறையாது. காரணம் என்ன நான் சொல்றேன். 3 மொழி கொள்கைக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்முடைய அரசு இந்த கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கோம், நம்மளுடைய பொருளாதாரத்துல 6% வந்து ஸ்கூல்
நம்ம எல்லாருமே ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கம் போறதுன்னா ஃபெசிலிட்டி இல்லை. அதனால தான் அதனால போவோம். நீங்களே வேலை பார்க்க போறீங்க. இந்த 6% பணத்தை உண்மையாலுமே தமிழக அரசோ வேற மாநில அரசுகளோ உள்ள போட ஆரம்பிச்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் எல்லா லெவல்லையுமே தெரிய ஆரம்பிக்கும். இது வந்துச்சு அப்படின்னா இப்ப பிரைவேட் ஸ்கூல் நாங்க வைக்கிறதா சட்டம்னு இந்தியா சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய லாபி வந்து பெரிய லெவலில் முடியும். அதனால உங்களுடைய முழு ஆதரவை நம்மளுடைய மோடி ஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை நீங்க கட்டாயமாக கொடுக்க வேண்டும். கடைசியாக விவசாய மசோதா. இதனை விவசாய மசோதா நாளைக்கு டிஎம்கே ஸ்ட்ரைக் கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாடுல ஸ்ட்ரைக் ஆமா நீங்க பாருங்க. உண்மையான விவசாயி ஒருவன் கூட நாளைக்கு டிஎம்கே கூப்பிட்டுருக்கிற ஸ்ட்ரைக்கு நாளைக்கு போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா நீங்களும் விவசாயி நானும் விவசாயி. டிஎம்கே அவர்கள் விவசாயத்துக்கு என்ன பண்ணாங்க முதல்ல அதை பதில் சொல்லிட்டு மோடிக்கு என்ன பண்ணார் நீங்க வரலாங்க. நான் விவசாயத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? டிஎம்கே அவங்க சொல்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி விவசாயிகளோட தள்ளுபடி பண்றேன்னு சொல்லுவோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் வராட்டையும் தள்ளுபடி பண்ணுவோம், பண்ணாமே போவோம். 2019 சொன்னோம் நாங்க அதை செய்யல. நகை கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னோம் நாங்க செய்யல. இதுதான் டிஎம்கே விவசாயிகளுக்கு செஞ்ச ஒரே விஷயம். தள்ளுபடி பண்றேன் தள்ளுபடி பண்றேன் தள்ளுபடி. உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணி தான் இந்திய விவசாயி இந்த நிலைமைக்கு வந்துட்டான். ஒரு விவசாயிக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னாங்க, இலவசமாக மீன் கொடுக்கணுமா இல்ல மீனை பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு 200 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு. 200 ரூபாய் யாரும் கொடுத்துட்டாங்க ஓட்டு போறாங்க. 200 ரூபாய் எத்தனை நாளைக்கு இருக்கு? 2 நாளைக்கு இருக்கு. பட் நம்முடைய மோடி அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா ஒரு வாரமும் 2000 ரூபாய் சம்பாதிக்க வழி சொல்லி கொடுக்கும். அதான் நம்மளுடைய என்ன நான் சொல்றேன் கேளுங்க. 2016 மோடிஜி சொல்றாரு இந்திய விவசாயி உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருமே விவசாயத்தை தொழிலா பண்றது கிடையாது. வேற வழி இல்ல. தோட்டம் இருக்கு, நல்லா இருக்காது, ஏதோ பண்ணுவோம். இன்னொரு பிசினஸ் இருக்கு, அந்த பணத்தை போடுவோம், ஒரு ஆடை வாங்கி பாப்பாங்கண்ணா. உண்மையான விவசாயத்தை விவசாயமா பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய ஏகப்பட்ட விவசாயிகள் கூலி தொழில் பண்ணிட்டு அவங்க வச்சிருக்க 2 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்திய விவசாயிகளோட கரண்ட் நிலைமை. இதை வந்து நம்முடைய மத்திய அரசு மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. மோடிஜி என்ன சொல்றாங்கன்னா 2024 நம்மளுடைய விவசாயி எவ்வளவு சம்பாதிக்கணும் ஏற்கனவே பண்ணிடுறோம். ஒரே நல்லா பண்ண முடியாது, நமக்கு 5-6 வருஷம் டைம் இருக்கு. முதல் முயற்சி என்ன பண்றோம் பாருங்க. நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்காக முதல் முறையாக அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொண்டு வரும். நீ எந்த பயிர்கள் இருந்தாலும் சரி, ஈரோட பொறுத்த வரைக்கும் மஞ்சளா குப்பை தேங்காயா இன்சூரன்ஸ் எடுத்துங்க, காப்பாத்துங்க. ரொம்ப குறைவான பணம் கொடுத்து இன்சூர் பண்ணுங்க. விளைச்சல் வரலைன்னா கூட நீங்க காப்பாத்திக்கலாம். முதல். ரெண்டாவது, விவசாயம் மஞ்சள் பண்றப்போ கொப்பரை தேங்காய் போடுறப்போ நாட்டு நம்ம கூலி கொடுக்கணும். அதற்கு 6000 ரூபாய் கொடுத்தாச்சு. மூன்றாவது, மஞ்சள் வந்துருச்சு. நீ கேட்பீங்க அது போன வருஷம் ரேட் வேற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வருஷம் ரேட் இந்த மாதிரி இருக்கு. அப்ப மக்கள் வந்து மஞ்சள் நம்ம குறைவா யூஸ் பண்றாங்களா? இது ரொம்ப நல்ல கேள்வி. அதுல தக்காளி 40 ரூபாய்க்கு போகுது, 4 ரூபாய்க்கு போகுது. மக்கள் எல்லாம் தக்காளி சாப்பிடுறது இல்லையா? டெய்லி மக்கள் அதே தக்காளி தான் சாப்பிடுறாங்க. டெய்லி மக்கள் அதே மஞ்சள் தான் உபயோகம் பண்றாங்க. பட் எதற்காக நம்மளுடைய பொருளோட ரேட்டை பார்த்தீங்கன்னா 1 மாசம் மேல 1 மாசம் கீழே போகும். அதை உடைக்கிறதுக்காகத்தான் இந்த விவசாய சட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் 3 சட்டம் கொண்டு வந்திருக்கோம். முதல் சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டின்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் வந்து வேண்டாம். ஒரு விவசாயி விளைவிச்ச பொருளுக்கு விவசாயியே போய் என்ன விலையில் நிர்ணயிச்சுட்டு அதை வாங்கி வரட்டும் அப்படிங்கறதுக்காக தான் முதல் இந்த மண்டி இருக்கு. மண்டி யாரும் ஒழிக்கிறீங்க? மண்டிங்கிறது மாநில அரசு, மத்திய அரசு கிடையாது. மண்டி இருக்கு. நாளைக்கு போய் மண்டியில் தைரியமா போய் மண்டியில் நாம என்ன சொல்றோம், மண்டிக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறோம். டைரக்டா உங்க பொருளை வித்துக்கணும். எல்லாத்துக்குமே தெரியும் இந்திய விவசாயி மண்டியில மட்டும்தான் விற்கணும். நீங்க வேற எங்கேயும் போய் விற்க முடியாது. வித்தீங்கன்னா சட்டப்படி கொடுக்குறாங்க. இப்ப இருக்கிற நீங்க கரும்பு போட்டுக்கீங்க, உங்க கரும்பு உங்க ஏரியால இருக்கிற கரும்பு கம்பெனிக்கு தான் சக்கரை அரைக்க போகணும், சுகர் கேன் இண்டஸ்ட்ரிக்கு போகணும். பக்கத்துல டன்னுக்கு 200 ரூபாய் கொடுக்குறான்னு கொடுத்தீங்கன்னா சட்டப்படி அது குற்றம். ஒட்டஞ்சத்திரத்துல தக்காளி விளைவிக்கிறீங்க, அது ஒட்டஞ்சத்திர மண்டிக்கு தான் போகணும். டைரக்டா நீங்களே லாரியில ஏற்றி கரூர் வந்து வித்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். இது எவ்வளவு கொடுமை பாருங்க. என்னுடைய நிலத்திலே நான் பயிர்களை
இதான் வீரபாண்டி கட்டபொம்மன் கேட்டார். வீரபாண்டி கட்டபொம்மன் என்ன கேட்டாருங்க? என்னுடைய நாட்டுல நான் வேலை செய்யறேன், நான் கஷ்டப்படுறேன், உனக்கு எதுக்கு வட்டி கொடுக்கணும்? வீரபாண்டி கட்டபொம்மன் சொன்ன போது திராவிட இயக்கம் வந்து கை தட்டி ஸ்டேஜ்ல வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்னாங்க. அவங்களே அந்த நாடகத்தையும் போட்டாங்க. இன்னைக்கு அதே திராவிட கட்சிகள் வந்து கேக்குது, இல்ல 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 விவசாயம் வண்டியில தான் விற்கணும். ஏன்னா வண்டி அரசியல், வண்டியில் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நீங்க கொடுக்குற 2.5% கமிஷன்ல பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள், அரசியல் குடும்பங்கள், நம்ம கட்சியிலிருந்து நேற்று வெளியேறிய ஒரு கட்சி கூட மண்டியை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய லெவல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டி அரசியல் பஞ்சாப்ல வந்து 8.5%. நீங்க மண்டியில கொடுத்தீங்கன்னா 8.5% ஒரு டாக்ஸ் எடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் 2.5%. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடும்பம் மண்டியை வச்சு வாழ்ந்து அதை வச்சு விவசாயம் மிரட்டிட்டு இருக்காங்க. நீ ஓட்டு போடலீங்கன்னா கரும்பு ரேட்டை நீ கொடுக்குற ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க விதர்பால். நீங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடலீங்கன்னா விவசாயம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். காட்டன் நீங்க விளைவிக்கிற காட்டனை வந்து நீங்க சரியா கொடுக்கல அப்படின்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. முதல் முறையாக மோடி அரசு வந்து அதை பத்தி உடைச்சு நம்ம கட்சியிலிருந்து, நம்மளுடைய கட்சியிலிருந்து ஒரு கட்சி வெளியே போச்சு. நமக்கு அதனால 3-4 MP லாஸ். மோடிஜி கவலைப்பட்டாருன்னா கவலைப்படும் கிளம்பின்னு தான் சொன்னார். உட்கார்ந்து இருக்கிற அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணி கிளம்பிட்டாரு. எனக்கு வேண்டாம், நான் மோடி அவர்களுடைய கொள்கையை எதிர்க்கிறேன், என்னுடைய மாநிலத்துக்கு சரியா வரல, மோடிஜி கிளம்பி பரவாயில்லைட்டார். ஏன்னா நம்மளுடைய அரசு நாட்டுக்காக இருக்கிறதோ தவிர ஓட்டுக்காக இல்லை. மோடிஜி பல முறை தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு அப்போதைக்கு கொஞ்சம் சலிப்பா இருந்தா கூட 2-3 வருஷத்துல பார்த்தாங்கன்னா இது எடுக்க வேண்டிய கட்டாயம். சிம்பிளா சொல்றேன், கொரோனா வருது, யாரெல்லாம் உங்க உடம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கீங்களோ கொரோனா பக்கத்துல வரல. ஏன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி ஆல்ரெடி நல்லா இருக்கு. மஞ்சள் யூஸ் பண்றீங்க, பால் தயிர் யூஸ் பண்றீங்க, புரோட்டீன் சத்து நல்லா சாப்பிட்டுக்கிறீங்க, பாடி நல்லா வச்சிருக்கீங்க. இது வந்து டெய்லி 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 நீங்க பண்றதுனால 6 மாதம், 1 வருடம், 10 வருடம் உங்க உடம்ப நல்லா வச்சிருக்கால கொரோனா வராம இருக்கு. நம்மளுடைய அரசு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் எல்லாமே அப்படித்தான். கெட்டது நடக்காம இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் டெய்லி பண்ணணும். நீ கேட்கலாம், ஐயோ நீ மஞ்சள் சாப்பிட்டேன், காலையில ஒன்றும் தெரியலையே, இன்னைக்கு நான் சுக்கு காப்பி குடிச்சேன், நாளை காலையில எதுவும் தெரியலையே, கபசுர குடிநீரை குடிச்சேன், காலையில தெரியலையே. நம்மளைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்படிப்பட்ட நிகழ்வுகள். நாட்டுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே உடனே தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் தங்க நகையை வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன், விவசாயிகளோட மானியம் தள்ளுபடி பண்றேன் கிடையாது. இதெல்லாமே லாங் டர்ம். ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் நம்ம கொண்டு வந்த ஒரு விஷயங்கள் கூட இது இல்லை அப்படின்னா நம்ம நாட்டுக்கு அடிப்படை. அந்த மாதிரி விஷயத்துல தான் நீங்க வந்து நம்மளுடைய விவசாய சட்டத்தையும் பார்க்கணும். ஈரோட்ல மிகப்பெரிய ஆதரவு நீங்க கொடுக்கணும். நாளைக்கு டிஎம்கே யாரை கூப்பிட்டுருக்காங்கன்னா அதுக்கும் பணம் கொடுத்து தான் அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வருவாங்க. அதை பத்தி எந்த ஒரு ஐயமும் எனக்கு கிடையாது. நிச்சயமாக 200 ரூபாய் கொடுத்து லாரி ஏற்றி மாடு வந்து கொம்புல இருந்து பால் வருதா, காம்புல இருந்து பால் வருதா தெரியாதவங்க தான் நாளைக்கு ப்ரொடெஸ்ட் போவாங்க. அதை பத்தி எந்த ஒரு ஐயமும் கிடையாது. உண்மையான விவசாயி காம்புல இருந்து தான் பால் வருது, மாட்டை யாரெல்லாம் பால் கறந்துருக்காங்களோ அந்த விவசாயிக்கு தெரியும் இந்த மசோதா, இந்த சட்டம் அவனுக்கான சட்டம், முதுகெலும்பு நேராக இருக்கக்கூடிய சட்டம் தெரியும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நல்ல சட்டம்னு சொல்லுங்க. பொய் பிரச்சாரத்தை கையாளக்கூடாது. ஏன்னா பொய் பிரச்சாரம் தான் 2019 நமக்கு கிடைக்கக்கூடிய 5 MP சீட்டை நம்ம குறைச்சோம். பொய் பிரச்சாரம், டிவியை வச்சுக்கிட்டு டெய்லி கோபேக் மோடி, ஆன்டி மோடி. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது கோபேக் மோடி அவங்க என்ன ட்வீட் எல்லாம் போட்டாங்களோ அது எல்லாமே சிலியில இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, வேற நாட்டில இருந்து போட்டது. பட் எலெக்ஷன் அப்ப நிறைய நடுத்தர மக்கள், சாமானிய மக்கள் தப்பா நினைச்சுட்டாங்க. அது இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த மோடிஜி அவர்கள் பிறந்தநாள் விழால முதல் முறையா ரோடுக்கு போனீங்கன்னா சாமானிய மக்கள் ரோட்ல வந்து நிக்கிறாங்க, மொபைல் போன்ல நிக்கிறாங்க. ஏங்க நீங்க வரீங்க, கட்சிக்காரங்க தானே மோடிஜி அவருடைய பிறந்தநாள் விழாவை செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்டோம்னா, இல்ல சார் எனக்கு நல்லது நடந்திருக்கு, நான் வந்து நிப்பேன்னு சொல்லுங்க. இந்த விஷயம் தான் முதல் முறையாக தமிழகத்திலே மோடி அவர்களை ஒரு சாதாரண மனிதன் வீட்டுக்கு எடுத்துக்கிறது. சாதாரண மனிதன் வீட்டு, எனக்கு தெரிஞ்சு எத்தனை வீட்டில் போட்டோ வச்சு பூஜை பண்றாங்க. இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். கடைசி 5 நிமிஷம் கட்சி என்ன பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கீங்க, நிறைய பேர் காலையில கட்சியில சேர்ந்தீங்க, எல்லாருமே வந்துருக்கீங்க. இப்ப உங்களுடைய முதல் கேள்வி, நம்ம கட்சிக்கும் வேற கட்சிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்பதான் அது நடக்கல, ஏன்னா நம்ம கட்சியில மெம்பர்ஸ் நிறைய இருக்கனால. முதல்ல பாத்தீங்கன்னா பாஜக நீங்க சேர்ந்தீங்கன்னா
2 நாள் பயிற்சி எடுத்து தான் நீங்க பாஜக சேர முடியும். சேர்ந்த உடனே அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னன்னா, இது கொள்கை ரீதியான கட்சி. ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே மக்கள். நம்மளுடைய மதத்தை வைத்து எப்பவுமே நம்ம அரசியல் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கொள்கை இருக்கக்கூடிய கட்சி. புதிதாக திராவிட கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா யார வேணாலும் சேர்த்துக்குவாங்க, நாளுக்கு நாள் மாற்றி பேசுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஓட்டு அரசியல் கிடையாது, நாம வந்து ஒரு கொள்கைக்காக வாழ்ந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது புதிதாக சேர்ந்தவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். காலையில் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். நம்மளுடைய சோழர்கள், உங்களுக்கு தெரியும், சோழ ராஜ்யம் தெரியும், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். அவங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சோழன் பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? பாபர் இருந்தனாலதான் அக்பர் இருந்தார். முதல் சோழன் பேர் வந்து செங்கன் சோழன். கண்ணு வந்து ரொம்ப சிவப்பா இருக்கும். செங்கன் சோழன் முதல் சோழன் பேர். ஏன் கண்ணு சிவப்பாச்சு கதை கேட்டீங்கன்னா, நான் காலையில நிகழ்ச்சியில முடக்குறிச்சியில சொன்னேன். அந்த சோழன் வந்து அம்மாவோட வயிற்றுல இருக்கா. இன்னைக்கு பிறக்க வேண்டிய சோழன் வீட்டுக்கு ஒரு தவமுனி வர்றாரு. அம்மா, உனக்கு மகன் பிறப்பான், பட் இன்னைக்கே பிறந்திருக்கான். ஒருவேளை நாளைக்கு பிறந்தானா நாட்டை ஆளக்கூடிய ராஜா, அவன் வம்சமே தமிழ்நாட்டை ஆளும். நீ முடிவு பண்ணிக்கமா, பட் இன்னைக்கு தான் உன் மகன் பிறப்பான். உனக்கு தாய் சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, அப்பா என் தலைகளை கட்டி போடும், என்னுடைய தலை கீழே இருக்க வேண்டும், என் கால் மேலே இருக்க வேண்டும். எந்த காரணத்துக்கும் என்னுடைய மகன் இன்று பிறக்க கூடாது. என் மகன் நாளைக்கு தான் பிறக்கணும். அப்படி கட்டி போட்டு 24 மணி நேரம் கழிச்சு பிறந்த மனிதன் பேரு செங்கன். கண்ணு சிவப்பா பிறந்தார். அதனாலதான் அவர் பேரு செங்கன் சோழன். அவருடைய வம்சத்துல வந்தவங்க தான் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம பயங்கரமா அவங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். கட்டின கோயில், அவங்க பண்ண விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயம். நீங்க எல்லாருமே நெக்ஸ்ட் 8 மாசம் செங்கன் சோழனின் தாயை போல இருக்கு. எனக்கு பதவி கிடைக்கல, நான் கூடத்தை வந்து வெடி நிக்க வச்சுட்டாங்க, எனக்கு ஸ்டேஜ்ல சேர் போடுறேன், எனக்கு வந்து தலைவர் வந்து என்னை பார்த்து ஸ்மைல் பண்ண, என்னை பார்த்து சிரிக்கல, எனக்கு வந்து மரியாதை இல்லை, எதுவும் தேவை கிடையாது. இங்க நீங்க இருக்கிறது கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கு. என்ன காரணம்னா, உலகத்திலேயே அதிகமாக உறுப்பினர் இருக்கக்கூடிய கட்சி பாஜக. 13 கோடி பேர். 13 கோடி பேர். ஜனநாயக முறையில் 13 கோடி பேர். உலகத்திலேயே அதிகமா மக்கள் தேர்ந்தெடுத்த எம்பி எம்எல்ஏ சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கும் பாஜக தான். யாருமே நம்ம கம்பேரிசன் கிடையாது. அந்த மாதிரி கட்சியில துண்டை போட்டுட்டீங்கன்னா நீங்க அந்த பெருமை மிகு கட்சியோட ஒரு முக்கியமான மனிதன். அதுல வந்து இன்னைக்கு நீங்க சின்ன பொறுப்புல இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பெரிய பொறுப்புக்கு போயிருவீங்க. பட் உங்க உழைப்பை மட்டும் மூலதானமா நீங்க போடணும். உங்களோட உழைப்பு எப்படி இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட என்னால 100 ஓட்டு நான் பாஜகவுக்கு வாங்கிடுவேன். அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். 100 பேரை நீங்க மாற்றணும். கத்தியை வச்சு, கண்ணை வச்சு, கோடாலி வச்சு, பணத்தை வச்சுலாம் நீங்க மாற்றணும். மக்களிடத்துல போய் ஒரு பேரும் ஒரு மாதிரி பேசணும். ஏழை தாய்கிட்ட வேற மாதிரி பேசணும். ஏன்னா ஏழை தாயோட மோடிஜி கொடுத்த திட்டம் வேற, பிசினஸ் மேன் வேற பேசணும். பிசினஸ் மேனுக்கு மோடிஜி கொடுத்தது வேற, விவசாயிக்கு மோடிஜி கொடுத்தது வேற. ஒருத்தருக்கும் உங்க பூத்துல உங்க ஏரியால போய் 8 மாசத்துல நீங்க 100 பேருக்கு போய் 100 பேர் உங்களே தலைவனா ஏற்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா மக்கள் மோடிஜிக்காக 50 ஓட்டு போடுவாங்க, மிச்ச 50 ஓட்டு உங்களுக்காக தான் போடுவாங்க. என்னுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் யாரு, என்னுடைய கிளை செயலாளர் யாரு, என் பூத் ஏஜென்ட் தம்பி யாரு, என் வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அந்த பூத் ஏஜென்ட் தம்பி வந்து கேட்டுட்டு போனாப்பா, நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு போனாப்பா, காலகாலத்தில் வந்து கேட்டான், கொரோனா காலத்தில் ஒரு காய்கறி எல்லாம் வருதான்னு கேட்டான், அந்த தம்பி வாரத்தில் வந்து எட்டி பார்க்கறான், சக்தி கேந்திர பொறுப்பாளர் எப்பாச்சும் எட்டி பார்க்கறாரு, அட்லீஸ்ட் நல்லா இருக்கீங்களா ஆக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. மனிதனுக்கு அதாங்க வேணும். கட்சியில் அப்புறம் கட்சி கொள்கைகள் 2வது. ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னன்னா, நீங்க கொடுக்குற மரியாதை அந்த மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு மரியாதை. அண்ணா நல்லா இருக்கீங்களா, அவ்வளவு. அந்த விஷயத்தை நீங்க பண்ணணும். அது கூட நம்ம கட்சியை பற்றி சில சிந்தனை. நமக்கும் திராவிட கட்சிகளுக்கும் கொள்கையில் என்ன வித்தியாசம், மோடிஜி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், எதற்காக ஈரோட்டிலே கிழக்கு மேற்கு முடக்குறிச்சி 3 இடத்துல எதுக்காக நம்ம எம்எல்ஏ வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேச பேச 8 மாசத்துல மைண்ட் மாறிடும். நீங்க இமேஜின் பண்ணீங்க, 50 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு வாக்காளர் வந்து மினிமம் 6 முறை டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும். நீங்க ஒரு முறை வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டு வந்தா மனசு மாற மாட்டாங்க. 6 முறை அந்த
மனிதன் எம்ஜிஆர் ஓட்டு போட்டான், அந்த மனிதன் ஜெயலலிதா ஓட்டு போட்டான், அந்த மனிதன் கருணாநிதி அவர்களுக்கு ஓட்டு போட்டான், சில மனிதர்கள் அண்ணா ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. அவங்கள போய் நீங்க ஒரு டைம் பேசினா மாட்டலாம், பல முறை போகும், கட்சியை பற்றி சொல்லணும், ஹார்ட் ஒர்க். அதனாலதான் நான் செங்கல் சோழனின் தாயின்னு சொல்லி சொல்றேன். 24 மணி நேரம் ஒரு தாய் வந்து மல்லாக்க கட்டி தொங்குறது ஈஸிங்களா? குழந்தை பிறப்பை கண்ட்ரோல் பண்றது ஈஸிங்களா? இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். இயற்கையே முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு தான் குழந்தை பிறக்கணும். நான் இயற்கையோட சண்டை போடுறேன், என் குழந்தை நாளைக்கு பிறக்கணும், ராஜா ஆகும். அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் 8 மாசம் நீங்க வேலை செய்யணும். நீங்க எல்லாமே செங்கல் சோழனின் தாயார்கள் நினைச்சுங்க. இரண்டாவது, நெக்ஸ்ட் 8 மாசம் நம்மளே பொறுத்த வரைக்கும் மோடிஜி அவர்களை வச்சு மட்டும்தான் அரசியல் பண்றோம். மோடிஜி அவர்களுடைய திட்டம் தான் மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது. பாரத மாதா அன்னை தான் நம்முடைய அன்னை. நான் இன்னைக்கு இருப்பேன், 2 வருஷம் கழிச்சு பதவியில் இல்லாம இருக்கலாம். தலைவர் இருப்பாரு, 3 வருஷம் கழிச்சு இன்னொரு தலைவர் போச்சு, இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு இருக்க மாட்டார். இது வந்து உலகத்தின் நியதி. எப்படி கடிகாரம் கொண்டு வந்து மேல போற கடிகாரம் கொண்டு கீழே வந்துதான் ஆகணுமோ, நம்ம கட்சியிலையும் மேல போறவங்க கீழே வந்துதான் ஆகணும். கீழே இருக்கவங்க மேல வந்துதான் ஆகணும். அதனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு வெளியே வீசிட்டு கட்சிக்காக 8 மாசம் உங்களுடைய உழைப்பு, உங்க உழைப்பை நீங்க கட்சிக்காக கொடுக்கணும். அமித்ஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு கூட சொன்னாங்க, 37 வருஷத்துக்கு முன்னாடி பூத் ஏஜென்ட், சாதாரண பூத் நம்பர் 37 சாகேஜ், அகமதாபாத் தொகுதி, சாகேஜ் தொகுதி, அதோடைய பூத் ஏஜென்ட். அந்த மனிதர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விசுவம் அடைஞ்சிருக்காரு. குஜராத்தின் உள்துறை அமைச்சர், மத்தியில் உள்துறை அமைச்சர், பாஜகவின் 2 முறை நேஷனல் பிரசிடென்ட். அவர் வந்து அலங்காரம் பண்ணாத பதவி கிடையாது. காரணம் என்னன்னா உழைப்பு, 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 உழைப்பு. சாதாரண மனிதன் மோடி அப்பா வந்து டிவி வியாபாரம் பண்ணார். அங்கிருந்து பிறந்து உழைத்து 3 முறை குஜராத்தில் முதலமைச்சர், 2 முறை இந்தியாவின் பிரதம மந்திரி. அது எல்லாத்த விட உலகத்திலேயே 21 வருஷத்துக்கு மேல கண்டினியூஸா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் யாருமே இருந்தது கிடையாது ஜனநாயக முறை. மனுஷன் இன்னைக்கு 19 மணி நேரம் வேலை செய்யறாரு. அவர் பாத்தீங்கன்னா காடியோட பாத்துக்கலாம். மோடிஜி அவர்கள் நீங்க பார்த்து வித்தியாசமா இருந்துச்சு, பாத்துருக்கீங்க, ரீசெண்டா பாத்தீங்களான்னு தெரியல. மோடிஜி அவருடைய காடி பாத்தீங்கன்னா ரிஷிமுனி மாதிரி இருக்கு. எதற்காக அப்படி பண்றாரு? மோடிஜி கிளீன் பண்ற டைம் இல்லையா? எதற்காக விட்டுருக்காருன்னா, அவருக்கு தெரியும் இந்த கொரோனா காலத்துல எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. வெளியே போய் பாத்தீங்கன்னா காய்கறி விற்கிறவங்க சொல்றான், ஐயா விற்க முடியல. தியேட்டருக்கு வெளியே பானிபூரி விற்றவங்களால விற்க முடியல, பாப்கார்ன் விற்றவங்களால விற்க முடியல. எல்லாரும் ஒரு சின்ன பிரச்சனை. நம்மளுடைய பிரதமரை பொறுத்தவரை எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்று ஞாபகப்படுத்துறதுக்காக அதை வேணும்னே வச்சிருக்கேன். நீங்கெல்லாம் அனுபவிக்கிறீங்க, நானும் அனுபவிக்கிறேன். அது இன்டென்ஷனலி டெய்லி எனக்கு அது தெரியணும் அப்படிங்கிறக்காக இதை அவர் எங்கும் சொல்லவில்லை. பட் என்னுடைய கருத்து, அதை பார்க்கும்போது ஒரு ஃபேஸை பார்க்கும்போது நமக்கே தெரியும். நமக்கு அவர் ஒரு மெசேஜ் சொல்றாரு, நானும் கஷ்டப்படுறேன், நீங்க கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியும். பட் என் கூட நில்லுங்க, 2-3 மாசம் என் கூட நில்லுங்க. புயல் அடிக்கும் போது புயலோட சென்ட்ரல் இருக்கும், கப்பல் கஷ்டத்துல இருக்கு, தப்பிச்சு போயிடலாங்கிறதுக்காக நமக்கு சொல்றாரு. ஸோ அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 8 மாசம் நீங்க எல்லாருமே கட்சிக்காக உழைப்பை போட்டு, ஆரவாரம் வந்து மேல இருக்கலாம், பட் கீழே வந்து ஆரவாரம் ஓட்டா மாறணும் அப்படின்னா அமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். அமைப்பை வந்து பலப்படுத்துங்க, பூத் ஏஜென்ட் 1+1 போடுங்க, சக்தி கேந்திர பொறுப்பாளர் சிறப்பாக வேலை செய்யுங்க. நம்மளுடைய கொள்கை முடிவுகளை மக்கள்கிட்ட போய் எடுத்து போய் சொல்லுங்க. நீங்க மோடிஜி மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சிம்பிளா, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, பதவி இருக்கோ பதவி இல்லையோ, சக கட்சிக்காரன் மரியாதை கொடுங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஈக்குவல் தான், எல்லாத்தையும் யாரையும் வேலை கேள்வி பார்க்காதீங்க. எல்லா மனிதர்களுக்கும் போங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக மோடிஜி அவர்கள் முஸ்லீம் கம்யூனிட்டி பண்ணன மாதிரி எந்த அரசியல்வாதியும் பண்ணது கிடையாது. நான் சொல்லிடுறேன், நான் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும்போது பார்த்திருக்கேன் ட்ரிபிள் தலாக். உண்மையான தலாக் என்னங்க? ஒரு முஸ்லீம் கணவனுக்கும் முஸ்லீம் மனைவிக்கும் பிரச்சனை. முஸ்லீம் கணவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு போகணும், ஜமாத்துக்கு போகணும். ஜமாத் தலைவர் இருப்பாரு, சொல்லணும் ஐயா எனக்கு ஒய்ஃபு பிரச்சனைங்க ஐயா. உடனே ஜமாத் தலைவர் சொல்லுவாரு, சரிப்பா தலாக் சொல்லுவாங்க. உடனே முஸ்லீம் கணவன் வந்து தலாக் அப்படின்னு உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்புறது இல்லை, 2 பேரும் திரும்ப புருஷன் கொண்டாடியாவது வீட்டுக்கு வரணும். 30 நாள் குடித்தனம் நடக்கும். 30 நாள் கழிச்சு திரும்ப ஜமாத்துக்கு போகணும். என்னப்பா சரியாயிட்டீங்களா? இல்லைங்கய்யா, இன்னும் நம்ம சண்டை போடுறதுங்கய்யா. அந்த லேடி சொன்னா அவர் சண்டை போடுறாங்க ஐயா, தலாக் சொல்லு. 2வது தலாக் 30 நாள் கழித்து
அப்படி வீட்டுக்கு போகணும். மூன்றாவது தலாக் 60 நாட்கள் கணக்கு. மூணாவது வந்து ஐயா என்ன செட் ஆகலைங்க ஐயானா அதுதான் தலாக் தலாக் தலாக். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? வாட்ஸ்அப்ல தலாக் 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 3 செகண்ட்ல, போன்ல தலாக் தலாக் தலாக், நேர்ல தலாக் தலாக் தலாக். சோ மோடிஜி அவர்கள் இதை ஒழிச்சிட்டார். இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக், இன்ஸ்டன்ட் காபி போடுற மாதிரி நீ 3 செகண்ட்ல தலாக் 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 சொன்னீங்கன்னா அது செல்லாது. முதல் முறையாக முஸ்லிம் சகோதரிகள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அவர்கள் அனைவரும் மோடியின் பக்தர்கள். ஒரு முஸ்லிம் சகோதரிக்கு எப்ப வீட்டுக்கு சொல்றாங்களோ, எப்ப இன்னொரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ, நம்ம கூட யார் இருக்கிறா, நமக்கு ஒரு சட்டம் கூட இல்லையே. நீங்க ஓட்டு கேட்க போகும்போதோ கொள்கையை சொல்லும் போதோ தைரியமாக முஸ்லிம் சகோதரிகளை பார்த்து மோடிஜி உங்களுக்கு பண்ணின மாதிரி எந்த தலைவர் பண்ணினா நீங்க ஒரு வார்த்தை கேட்டா அவங்க கண்ணில் வந்து தண்ணி வரும். நான் பார்க்கறேன். நீங்க யூபி போங்க, எம்பி போங்க, நம்முடைய ஓட்டு போடக்கூடிய சகோதரிகள் முஸ்லீம் மதத்தில் இருக்காங்க, உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். அதே மாதிரி முஸ்லீம் கம்யூனிட்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி நம்ம என்ன சொல்றோமோ 32,000 கோடி நம்மளுடைய அரசு இந்த 6 வருஷத்துல செலவு செஞ்சிருக்கோம், அவங்களுடைய நடந்துருக்காங்க. இது காங்கிரஸ் கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சியில செலவு செய்யவே இல்லை இவ்வளவு பணம். நாம வந்து உண்மையான இந்து மதத்தில் பிறந்த மனிதர், உண்மையான இந்து மதத்தில் பிறந்தவனுக்கு வந்து மதம் கிடையாது. உண்மை சொல்லலாம் என்ன காரணம்னா சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்லியிருக்காரு, இந்து மதம் மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்க வாழ்க்கை எப்படி வாழ்றீங்களோ அதுதான் உங்களுடைய இந்துன்னு சொல்லி சொல்லுங்க. நம்மளுடைய மதத்துக்கு வயசு இல்லை, இது டேட் ஆஃப் பர்த் இல்லை. எப்ப வந்து முஸ்லீம் மதம் வந்து நாம் 7ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்களோ, எப்ப கிறிஸ்தவர்கள் 2ஆம் நூற்றாண்டு, பௌத்தவர்கள் 10ஆம் நூற்றாண்டு, ஜெயினவங்க 11ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்களோ, ஒரு இங்கிலீஷ்கார வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டான் இந்து கூட மதம் தான். நிறைய பேருக்கு புரியாது, இந்து மதம் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம வாழ்க்கை முறையில எல்லாத்தையும் கூட சேர்த்து கொண்டு போவோம். நீங்க தயவு செஞ்சு சேர்த்து கொண்டு போங்க. அவங்க நம்ம ஒதுக்கக்கூடாது, நம்ம கூட அவங்க இருக்கணும். நம்மளுடைய தர்மத்தை சிறப்பாக நாம் செய்வோம், அதை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மை விரும்பக்கூடியவர்கள் அந்த சமுதாயத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் அவங்களை பார்த்து வணக்கம்னு சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின்னாடி அவங்க வந்துருவாங்க. நீங்க செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேல பேசிக்கிறேங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டிலே 2021 பாஜக கோட்டைக்குள்ள போய் உட்கார், அதை பற்றி அந்த டவுட் வேண்டாம். ஆனா நீங்க இவ்வளவு வரவேற்பு கொடுத்து, இவ்வளவு பேர் கல்யாண மண்டபத்தில் சேர்ந்து, இவ்வளவு பேர் நின்றுட்டு நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு, இவ்வளவு மக்கள் நீங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எழுச்சி இல்லை அப்படின்னா, அப்படி சொல்றவங்க முட்டாளா மட்டும்தான் இருக்க முடியும். எழுச்சி இல்லை, எழுச்சி இல்லை தமிழகத்தில். இவ்வளவு பெரிய எழுச்சி, இளைஞர்கள் இங்க மட்டும்தான் வர்றாங்க. எந்த கட்சிக்கு இளைஞர்கள் போறதே கிடையாது, போக மாட்டாங்க, இங்க மட்டும்தான் வரும். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்க மாட்டோம்னு நம்ம மக்கள் நினைக்கலாம். நிச்சயமாக ஜெயிக்கிறோம். முடக்குறிச்சியில ஆரம்பித்து ஈரோடு மாவட்டத்துல எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிச்சு காட்டணும். கூட்டணி வேலை பற்றி ஒளி பண்ணிக்காதீங்க, சீட்டு யாரும் போது ஒளி பண்ணிக்காதீங்க. எங்களுடைய வேலை நாங்கள் நின்று ஜெயிப்பது கிடையாது. நாங்கள் அதுக்காக பாலிடிக்ஸ் வரல. நல்ல சீட் ஐடென்டிஃபை பண்ணி சண்டை போட்டு கூட்டணி இருந்தா கூட வாங்கி அதை உங்களை மாதிரி களப்பணியில் உங்களை உட்கார வச்சு உங்களை அழகு பார்த்து ஜெயிச்சு கொண்டு போய் கோட்டையில் உட்கார வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. எங்களுக்கு நேரம், நாங்க எலெக்ஷன் நிற்கிறது, அரசியல் பண்ற எங்களுக்கு நேரம் இருக்கிறது. எங்களுடைய ஒரே குறிக்கோள் நம்மளுடைய கொங்கு மண்டலத்திலே மினிமம் ஒரு 15-20 எம்எல்ஏ எலெக்ட் பண்ணி கொண்டு போய் கோட்டையில் உட்கார வைக்கணும். ஸோ அதற்கு நீங்கள் களப்பணியாளர் ரெடியாக இருக்கணும். நானும் களப்பணியாளர் ரெடியாக இருக்கேன், தலைவர்கள் ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு கொடுத்து உற்சாகமாக மக்கள் இந்த வெயில்ல கூட நீங்க வந்து உங்களுடைய பிஸிங்க. இது டிஎம்கே ஏடிஎம்கே கிடையாது. நீங்க எல்லாம் கை காசை போட்டு செலவு செஞ்சுட்டு விவசாய வேலை விட்டு நிறைய பேர் சாயந்தரம் பாட்காஸ்ட் போட போவாங்க. இந்த கட்சியில் எங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அது ஒண்ணுதான். வெளியே போனா கூட உங்க வேலையை விட்டு எங்களை பார்க்க வர்றீங்க. நாங்கள் எங்கேயோ செஞ்ச ஒரு நல்ல ஒரு தவம், நல்ல ஒரு பயன், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெகுமதியாக நீங்க கொடுக்குற உற்சாகம். இதே மாதிரி நீங்க கட்சிக்கு இருக்கணும். நாங்கள் உங்களுக்காக இருப்போம், நாங்களும் கட்சிக்காக இருக்கிறோம். மாற்றம் நிச்சயமாக வரும். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தாமரை மலர்ந்து விட்டது தமிழ்நாடு. வாழ்க வளமுடன்.